Hello friends, welcome to our channel Esports. Last time AMD 4500 அப்படிங்கிற ப்ராசஸர் வச்சு ஒரு தரமான கேமிங் PC பில்ட் பண்ணிருந்தோம். இந்த PC பில்ட் பண்ணும்போது நமக்கு சில பிரச்சனைகள் ஏற்பட்டது. அந்த பிரச்சனை என்னென்ன அப்படிங்கிற வீடியோ வந்து நெக்ஸ்ட் டைம் சொல்லலாம் சொல்லியிருக்கேன். அதற்கான வீடியோ தான் இந்த வீடியோ. ப்ளஸ் அந்த பிரச்சனை வந்து எப்படி சரி செய்யலாம் அந்த வீடியோவும் இதோட சேர்ந்து வருது. நீங்கள் PC பில்ட் பண்ணுறதா இருந்தால் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். முன்னாடி நம்மளோட சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே உள்ள ரெட் சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் ஐகான் நம்ம போடுறது அப்டேட். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ ஓகே, நான் சூஸ் பண்ண ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா AMD 4500G அப்படிங்கிற ப்ராசஸர் சூஸ் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா AMD தரப்போட 4000 சீரிஸ் ப்ராசஸர். இதில் என்ன பிரச்சனை கேட்டிங்கன்னா இதில் எந்த வித பிரச்சனையும் கிடையாது, தரமான ப்ராசஸர். ஆனால் நான் சூஸ் பண்ண மதர்போர்டு தான் ப்ராப்ளமே. ஏன்னா நான் சூஸ் பண்ண மதர்போர்டு பார்த்தீங்கன்னா Gigabyteோட B450M அப்படிங்கிற மதர்போர்டு நான் சூஸ் பண்ணியிருந்தேன். இந்த மதர்போர்டு பார்த்தீங்கன்னா 3000 சீரிஸ் தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படிங்கிற வாட்ஸ்அப் போட்டிருந்தாங்க. நான் வந்து கவனிக்காமல் இன்ஸ்டால் பண்ணி முடிஞ்சது PC ஆன் பண்ணேன். PC ஆன் ஆகலை. என்ன காரணம் சொல்லி பார்த்தீங்கன்னா பயாஸ் தலைவன் பயாஸ் மட்டும் மிஸ் ஆகிட்டாங்க. அது இன்னும் சரி பண்ணணும் பயாஸ் அப்படிங்கிறது என்ன அந்த மட்டும் உங்களுக்கு வேணும்னா நீ கீழே உள்ள கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து பயாஸ் பற்றி நான் வீடியோ அப்டேட் பண்ணுறேன். ஸோ வாங்க இப்போ பயாஸுங்கிறது என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். நம்ம PC ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளூ கலர் ஸ்க்ரீனாவோ இல்லை வந்து ஒரு பிளாக்ல அந்த பிராண்டோட ESport சப்போர்ட்டு, அப்புறம் வந்து ரேமு, ஹார்ட் டிஸ்க் என்ன போட்டிருக்கோம் அப்படிங்கிற சிம்பிளான ஸ்க்ரீனை காண்பிக்கிறது தான் பயாஸ். இது மூலமாக தான் வந்து நம்ம ப்ராசஸர் ஓவர் கிளாக் பண்ணலாம். அதுக்கப்புறம் வந்து உள்ள என்ன ஃபால்ட் இருக்குது, எல்லா நம்ம போட்டிருக்க பார்ட்ஸும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா அப்படிங்கிற வீட்டில் வந்து அது மூலம் தான் பார்க்க முடியும். ஸோ இது வந்து என்னால் வந்து ஆன் பண்ணும்போது பார்க்க முடியல. என்ன காரணம் பார்த்தீங்கன்னா 3000 சீரிஸ் மட்டும் தான் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதை போட்டு நான் கவனிக்காமல் இன்ஸ்டால் பண்ணி முடிச்சாச்சு. சரி, நெக்ஸ்ட் டைம் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பயாஸ் அப்டேட் பண்ணணும். பயாஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு வந்து என்ன ஆப்ஷன் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 ஆப்ஷன் இருக்குது. ஒன்று 3000 சீரிஸ் ப்ராசஸர் போட்டு பயாஸ் அந்த Gigabyte மதர்போர்டோட அஃபிஷியல் சைட்லேருந்து டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் இருக்குது. நெக்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சில மதர்போர்டில் வந்து பயாஸ் ஃப்ளாஷ் பட்டன் வரும். அந்த ஃப்ளாஷ் பட்டனை அனுப்பி நம்ம பயாஸ் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ என்கிட்ட அந்த பட்டன் இல்லாதனால நான் 3000 சீரிஸ் ப்ராசஸருக்கு தேட வேண்டிய நிலைமை ஆகிடுச்சு. இப்போ எனக்கு 3000 ப்ராசஸ் தேவைப்படுது. நான் எங்கே போகிறேன், என்கிட்ட இருக்கிற 4000 சீரிஸ். நான் வந்து பக்கத்தில் ரீட்டைல் ஸ்டோர் போய் கேட்டதுக்கு இங்கே வந்து இதை என்னால் பயாஸ் அப்டேட் பண்ண முடியாது அப்படின்னு முடிச்சிட்டேன். நான் வேறு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது AMD சப்போர்ட் சென்டர் வந்து கான்டக்ட் பண்ணேன். அங்கே என்னுடைய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய கம்பெனி லைக் ஸ்டோரில் வந்து எனக்கு வந்து உதவி தருவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. நானும் அந்த ஸ்டோருக்கு போனேன். பயாஸ் அப்டேட் பண்ணுறதுக்கு 300 rupees சார்ஜ் பண்ணாங்க. நானும் அதை சார்ஜ் கொடுத்துட்டு நான் வந்து பயாஸ் அப்டேட் பண்ணிட்டு வந்தேன். இப்போது நீங்கள் PC பில்ட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் என்ன ப்ராசஸர் சூஸ் பண்ணுறீங்க அப்படின்னு டிசைட் பண்ணிடுங்க. அதற்கேற்ற நம்ம அதை சூஸ் பண்ணுறீங்கன்னு டிசைட் பண்ணிடுங்க. சப்போஸ் இப்போ என் சிட்டி வந்து கொஞ்சம் பெரிய சிட்டி, நல்லா ஒரு சிட்டியாக இருக்குது, சென்னை, மதுரை, திருநெல்வேலி அந்த மாதிரி சிட்டியாக இருக்குது அப்படின்னா உங்கள் பக்கத்தில் வந்து பயாஸ் ஃப்ளாஷ் பண்ணி தருவாங்க. பட் நீங்கள் வந்து இது கிராமத்தில் வந்து PC பில்ட் பண்ணுறீங்க அப்படிங்கிற பட்சத்தில் வந்து ஃப்ளாஷ் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறேன். அதனால் நீங்கள் மதர்போர்ட் சூஸ் பண்ணும்போது கிராமம் சூஸ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ண வேண்டிய ப்ராப்ளம் என்னென்னா ஹார்ட் டிஸ்க். நான் அதை வந்து என்ன சொல்கிறேன், அது வந்து ரொம்ப கஷ்டப்பட்டேன் ஹார்ட் டிஸ்க். ஏன்னா வந்து ஸ்டோரில் வந்து ஹார்ட் டிஸ்க் 3000 rupees சொல்லியிருந்தாங்க. அமேசானில் வந்து 2700 சம்திங் போட்டிருந்தாங்க. நான் ஹார்ட் டிஸ்க் பை பண்ணும்போது Seagateோட 1 TB ஹார்ட் டிஸ்க், பர்குலா ஹார்ட் டிஸ்க், இதை வந்து நான் வந்து அமேசான்லேருந்து பை பண்ணியிருந்தேன். இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து என்ன ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா நான் ஹார்ட் டிஸ்க் போட்டு இன்ஸ்டால் பண்ணி இதெல்லாம் ஆன் பண்ணிட்டேன். இந்த ஹார்ட் டிஸ்க் காட்டலை. அதாவது உண்மை ஹார்ட் டிஸ்க் காட்டலை. என்ன பண்ணிட்டு வந்து நான் வந்து பார்க்கும்போது வந்து ரிட்டர்ன் பண்ணலாம் அப்படின்னு நினச்சபோது அமேசான் கட்டணம் சொன்னாங்கன்னா வந்து ஹார்ட் டிஸ்க் ரிட்டர்ன் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. அதையும் நான் கவனிக்காமல் ரைட் பண்ணி முடிச்சாச்சு. சரி, வேறு என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து 3 years வந்து வாரண்டி கொடுத்துருந்தாங்க. சரி, நான் கஸ்டமர் கேரை சப்போர்ட் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் கஸ்டமர் கேரை ட்ரை பண்ணியிருந்தேன். அதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அவங்களோட அஃபிஷியல் சைட்டில் போய்ட்டு வந்து உங்களோட டீட்டெயில்ஸு, அப்புறம் சீரியல் நம்பரோட ஆர்டிஸ்டோட சீரியல் நம்பர் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டால் டைப் பண்ண இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பெரிய ஃபார்மாக கொடுத்துருந்தாங்க.
அது எல்லாத்தையும் ட்ரை பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து முடிஞ்சதுக்கப்புறம் வந்து அதெல்லாம் முடிஞ்சா நினைக்கிறேன்னா முடியல. அவங்க வந்து 1 வாரம் கழிச்சு வந்து அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து எனக்கு எடுத்துக்கிட்டு அடுத்த ஒரு 10 நாள் கழிச்சு வந்து ஹார்ட் டிஸ்க் வந்து கொடுத்தாங்க. வந்து அண்ணன் பார்த்தீங்கன்னா ஒரு 14 நாள் 15 நாள் வந்து அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து கையில் வந்து டைம் ஆகிடுச்சு. நான் பிசி பில்ட் பண்ணி அந்த வீடியோ வந்து எங்கே வச்சுருக்கல அந்த பில்ட் பண்ண வீடியோ வந்து கம்ப்ளைண்ட் வீடியோ வந்து மிஸ் ஆகிடுச்சு. அதனால தான் லாஸ்ட் டைம் வந்து பிசி பில்ட் பண்ணும்போது ஒரு சில கிளிப்பை மட்டும் ஆட் பண்ணுங்க. ஸோ நீங்கள் வந்து பிசி பில்ட் பண்ணுறீங்கன்னா நல்ல பொருட்களை வந்து சூஸ் பண்ணுங்கள். சூஸ் பண்ணிவிட்டு அதுக்கு உண்டான சப்போர்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சுக்கங்க. ஏன்னா வந்து மதர்போர்ட் சூஸ் பண்ணுறீங்கன்னா அந்த மதர்போர்ட் வந்து பயாஸ் எடுப்பீங்க கண்டிப்பாக. அதை வந்து நீங்கள் போகிற ப்ராசஸ் வந்து சப்போர்ட் ஆகிற மாதிரி பயாஸ் எடுப்பீங்கன்னு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் டைம் வந்து ஹார்ட் டிஸ்க். இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து நான் அமேசானில் தான் வாங்கிக்கோங்க. எனக்கு வந்து அமேசானில் ரிட்டர்ன் பாலிசி இல்லாததுனால எனக்கு வந்து ஒரு 4 நாள் வரக்கூடிய மதர்போர்ட் 4 நாள் வரக்கூடிய ஹார்ட் டிஸ்க் வந்து எனக்கு கிட்ட வந்து 15 நாள் டைம் எடுக்குது. அதனால வந்து நான் எடுத்து ஷூட் பண்ண வீடியோ வந்து அப்படியே ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்கலாம். அதனால் வந்து டிலே பண்ணிக்கலாம்னு ஒரு எண்ணத்தில் போயிட்டு இன்னும் ஒரு சின்ன சின்ன டிப்ஸ் வந்து அதை வந்து ஆட் பண்ணிடுவேன். நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கன்னா தெளிவான சூப்பரான ப்ராடக்டாக சூஸ் பண்ணுங்கள். பக்கத்தில் இருந்த ஸ்டோர் இருக்குன்னா அந்த பேர் இருக்குது. அப்போ தான் உங்களுக்கு வாரண்டி இல்லைன்னா வந்து ஏதாவது டேமேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணி உடனே வாங்கி ஒரு பீஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு பிரச்சனை சொல்ல மறந்துட்டேன். என்னுடைய கேபினெட் சொல்லுங்களா, அந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா நான் வந்து முதல்ல ஈஸ்போர்ட் கேபினெட் போட்டிருந்தேன். முதல்ல வந்து இன்னொரு கேபினெட் அந்த கேபினெட் பேர் வந்து புரியல. நான் வந்து கீழே வந்து அந்த கேபினெட்டோட பேரை போட்டுருவேன். இந்த கேபினெட் பார்த்தீங்கன்னா ஆல்சோ அமேசானில் தான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். வெளியில் அந்த கேபினெட் விசாரிக்கும் போது வந்து 2900 சம்திங் சொல்லியிருந்தாங்க. நான் அமேசானில் ஆர்டர் பண்ணும்போது 2100 அந்த சம்திங் வந்து அந்த கேபினெட் வந்தது. நானும் சரி கம்மியாக இருக்கேன்னு சொல்லிட்டு அந்த கேபினெட் வாங்கிட்டேன். சேம் ஆல்சோ பிரிண்ட் ஆகி கேபினெட்லேயே தான் வந்தது. அதை ரிட்டர்ன் போட்டு அது வந்து புது கேபினெட் வந்து ஈஸ்போர்ட்டில் வாங்கினது ஒரு டைம் ஆகிடுச்சுங்க நம்மளுக்கு. அது ஒரு வாரத்தில் ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் அந்த பீஸை வந்து பில்ட் பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு பில்ட் பண்ணியிருந்தேன். இதில் நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. சப்போர்ட் பண்ணாமல் இல்லை, எல்லோரும் சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க. அமேசானும் சரி தான், அது ஸ்டோரும் சரி தான், எல்லோரும் வந்து அதிகமாக சப்போர்ட் பண்ணாங்க. சப்போர்ட் பண்ண எல்லாருக்கும் நன்றி. நீங்கள் வந்து இதே மாதிரி பிசி பில்ட் பண்ணுறாங்க கான்டாக்ட் பண்ணுறாங்க நீங்கள் கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வந்து எங்களோட பிசி எதுவும் சப்போர்ட் சர்வீஸ் எதுவும் சொல்லுங்கள், கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு லிங்க்லாம் வந்து நான் கீழே கமெண்ட்டில் எழுதி பார்க்குறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், கீழே உள்ள ரெட்டை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட ஒரு பெல் ஐக்கன் இருக்குது, ஆல் நோட்டிஃபிகேஷன் பார்த்துங்க. நம்ம லாஸ்ட் டைம் போட்ட பிசிபி வீடியோ வந்து நீங்கள் பார்க்கலாம்னா இந்த ஐக்கார்டில் நான் தரேன், அப்படி இல்லைன்னா வந்து என் கார்டில் தரேன். நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கீப் சொல்லுங்கள் நம்ம சேனலுக்கு. தேங்க்யூ.